இன்னொரு பக்கத்தினுடைய மேன்மை தெரியல, இன்னொரு பக்கத்தினுடைய உயர்வு தெரியல. தமிழ் புரியுதா? பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார். அப்படியானால் இன்னொரு பக்கம் இருக்கிறதே, பரிசுத்தம், நீதி, உயர்வு, சத்தியம், சபை, அதை குறித்து தெரியல. அதனால தான் அதை பரியாசம் பண்ணுறான். விளங்குதுங்களா? ஒன்றை குறித்த தெளிவு இருக்குமானால் அதை அவன் மேன்மை பாராட்டுவான். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன் பரியாசம் பண்ணுறான் இப்படி சொன்ன? ஏன் இது அற்பமாக என்றான்னா அதனுடைய மேன்மை புரியல. எனக்கும் ஒரு நாள் சபையின் மேன்மை புரியல, சத்தியத்தின் மேன்மை புரியல, ஊழியத்தின் மேன்மை புரியல. அதனால தான் நான் கூட ஒரு நாள் பரியாசம் பண்ணேன். இது காசு வருது, இவங்க கூவுறாங்க, காசு வருது, ஏதோ சொல்கிறாங்க, அதுதான். ஏனென்றால் அதனுடைய மறுபக்கம் எனக்கு தெரியாது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், மறுபக்கம் தெரியாதனால தான் சபையை ஜனங்க கனம் பண்ணல. மறுபக்கம் தெரியாதனால தான் சபையின் மேன்மையை உணரலை. மறுபக்கம் தெரியாதனால தான் ஊழியனே மதிக்கலை. தமிழ் புரிய நினைக்கிறவங்களுக்கு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தே டோன்ட் நோ த அதர் பார்ட் ஆஃப் த வேல்யூ. அவருடைய மதிப்பு புரிஞ்சிச்சுன்னா இதை ரொம்ப கனம் பண்ணுவாங்க. சில பேருக்கு சில மதிப்பு புரியுது, உங்கள் மதிப்பு அடுத்தவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் பரவாயில்லை, உங்கள் மதிப்பு கர்த்தருக்கு தெரியும். இன்றைக்கி அது ஒரு பெரிய வருத்தம். என் மதிப்பு தெரியலையே, அதை பரியாசம் பண்ண யார்? அவனுக்கு இன்னொரு பேர் என்ன? அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், ஏன் நான் என் கூட பிறந்த உடன் சகோதரர் கூட இருக்கலாம். அவங்களுக்கு மேன்மை புரியல. ஏன் மேன்மை புரியலன்றது இன்னொரு சொல்கிறேன். அதனுடைய இன்னொரு பக்கம் இந்த மேன்மை புரியுது. உலகம், செழிப்பு, வசதி, வாய்ப்பு, காரு, பங்களா, ஆனால் நித்தியத்தின் மேன்மை புரியல. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, மோசேக்கு பார்வோனின் அரண்மனை பெருசாக தெரியல, தேவ ஜனங்கள் பெருசாக தெரிஞ்சிச்சு. அதற்காகத்தான் இதை விட்டுட்டான். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். 40 ஆண்டுகள் அரண்மனை வாழ்க்கை, செல்வம், செழிப்பு, உயர்வு, அந்தஸ்து, பாதுகாப்பு, எல்லாமே, அதிகாரம் எல்லாம் இருந்துச்சு. அதை விட இன்னொரு பக்கத்தை அவர் பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, தூரத்தில் கண்டு நம்பி அணைத்து கொண்டு அறிக்கையிட்டார்கள். நீ நிறைய பேருக்கு மறுபக்கமே தெரியல. அவங்களுக்கு தெரியறதெல்லாம் அவங்க தான். நான், என் மனைவி, என் பிள்ளை, என் தகுதி, என் அந்தஸ்து, புரியவே இல்லை, என் சம்பளம், நான் செய்கிற வேலை. ஹலோ, வாழ்க்கையின் மறுபக்கத்தை கொஞ்சம் பாருங்கள். தட் இஸ் மோர் பிளஸட். இதை விட அது மேலானது, இதை விட உயர்வானது, இதை விட நித்தியமானது. புரியல உங்களுக்கு?